இந்த வீடியோவில் சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஐஎன்எம் யூனிட் 1ல் உள்ள சாப்டர்ஸ். 19th செஞ்சுரியில் இந்தியாவில் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் வே ஆஃப் ரெஃபர்மேஷன் வந்து வருது. அண்ட் அவங்க வந்து க்ளோரியஸ் பாஸ்ட்லாம் வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையா வேரியஸ் ரிலிஜியஸ் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்தியன் ரெனைசன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th செஞ்சுரி ப்ராடாக நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் தேவர் ஆல்சோ அட்டம்ஸ், அதுக்கப்புறம் அப்ரெசிவ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய அட்டம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்காக வந்து நிறையா விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஏர்லியர் ரெஃபார்ம் மூமெண்ட் இன் பெங்கால். ஸோ பெங்கால் உள்ள மூமெண்ட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். ஸோ ராஜாராம் மோகன் ராய் ஸோட பீரியட் பார்த்திங்கன்னா 1772 to 1833. இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரெஃபார்மர். வெஸ்டர்ன் ஐடியாஸ்க்கு வந்து அதனால வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகி அவர் வந்து ரெஃபார்ம்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து 1833 பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதை நம்ம வரும்போது பார்க்கலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு பியனியர் ஆஃப் ரெஃபார்ம் மூமெண்ட்டாக இருக்கார். ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறக்காரு பெங்காலில். ஸோ இவர் என்ன தெரிஞ்சு வச்சுக்காருன்னா அரபிக், சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன். லேட்டர் ஆன் அவர் என்ன லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறாருன்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, லட்டின், க்ரீக், ஹெப்ரோ லாங்குவேஜ் இதெல்லாமே படித்து நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து எழுதுறாரு. பெங்காலி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், பர்ஷியன் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் வந்து புக்ஸ் எழுதுறாரு. ப்ரெசப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த கைடன்ஸ் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக்கெல்லாம் இவர் ரீட் பண்ண சம் ஆஃப் த புக்ஸ். இவருக்கு வந்து வேரியஸ் ரிலிஜியன்ஸ் பற்றி கூட நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1805 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் 1814 வரைக்கும் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இங்கிலாந்துக்கு போகிறாரு. அக்பர், அதாவது எம்பரர் அக்பர் 2 வந்து இவருக்கு ஃப்ரெண்டு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறது அது ரிலேட்டடாக வந்து இங்கிலாந்துக்கு பேச போகிறாரு. ஸோ அங்கே வந்து பிரிஸ்டலில் வந்து இவர் வந்து இறந்து போயிடுறாரு 1833. ஸோ இவருக்கு அந்த மகள் எம்பரர் அக்பர் 2 வந்து ராஜா அப்படிங்கிற டைட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இவரை வந்து ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து ஹிந்து சொசைட்டி அண்ட் ரிலிஜியனில் வந்து அதோட ஈவில்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார். ஆத்மிய சபா, ஸோ இவர் வந்து 2 சபா வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ 1814 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா. 1815 அவர் என்ன பண்ணுன்னா ஆத்மிய சபா. ஸோ ராஜாராம் மோகன் ராயில் நீங்கள் வந்து ஏபின்னு ஞாபகம் வைக்கணும். ஸோ ஏ வந்து ஆத்மிய சபா 1815 அண்ட் பிரம்மோ சமாஜ் 1828. ஸோ இந்த 2 சமாஜும் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ இந்த பிரம்ம சமாஜ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு காட் தான் இருக்குது அப்படிங்கிற பிரின்சிபலில் பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ஐடல் வர்ஷிப் இருக்கக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லியான ரிச்சுவல்ஸ் இருக்கக்கூடாது, கேஸ்ட் டிஸ்டிங்னேஷன்ஸ் இருக்கக்கூடாது, அன்டச்சபிள் இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் ஆஃப் சதி இருக்கக்கூடாது அப்படின்னு இது எல்லாத்துக்காகவும் வந்து இந்த சமாஜ் வந்து கண்டெம் பண்ணுது. நாட் ஓன்லி சதி, ஸோ சதி மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை, இவங்க நிறைய விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஐடல் வர்ஷிப் இருக்கக்கூடாது, காஸ்ட் ரிச்சுவல்ஸ் இருக்கக்கூடாது, கேஸ்ட் டிஸ்டிங்னேஷன், அன்டச்சபிலிட்டி, சதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் லார்ட் வில்லியம் பென்டிக் என்ன பண்ண 1829 சரிங்களா 1829 வந்து சதியை வந்து ஒரு பனிஷபிளாக கொண்டு வராங்க. ஆல்சோ இவர் வந்து எதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாருன்னா பாலிகாமி, நிறைய மேரேஜஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ். அண்ட் தென் எதுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் அஸ் வெல் அஸ் விடோ ரீமேரேஜ் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விமன் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனாக சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜையும் வெஸ்டர்ன் சயின்ஸையும் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸை பை த வெஸ்டர்ன் ஸ்டடீஸ் வந்து படிக்கிறதுனால நிறையா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெஸ்டர்ன் ஸ்டடீஸை வந்து படிக்க சொல்கிறார். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாருன்னா மீனிங்லெஸ்ஸான ரிலிஜியஸ் செரிமோனிஸ் எல்லாத்தையும் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவர் வந்து என்னென்னா கண்டினியூட்டி இந்த பாஸ்ட்டையும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் மொத்தமாக வெஸ்டர்ன் கல்ச்சர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கன்னு அவர் சொல்லலை. அண்ட் இன் ஹிஸ் ரிலிஜியஸ் ஃபிலாசபிக்கல் அவுட்லுக் அவர் என்ன சொல்கிறாருன்னா மோனோதிசம் அண்ட் ஆன்டி அடல்ட்ரி, ஐடாலிட்ரி அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அந்த இவரோட இன்டர்பிரேஷன் ஆஃப் உபனிஷாட்ஸை வந்து இவர் படித்து இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈவன் ஏன்ஷியன் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ் கூட மோனோதிசமை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இவரோட அந்த கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ், பாலிகாமி இது எல்லாத்தையுமே ரொம்ப கன்சர்ன் பண்ணி இவர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ட்ராக்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ணுறாரு. கவர்மெண்ட்டை கூட வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாலிகாமிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்காரு. இவரோட ஒப்பீனியன் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து ரொம்ப வந்து எதிர்க்காங்க. ஸோ இவரே வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி தான், பட் ஸ்டில் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து ரொம்ப எதிர்க்காங்க. இவர் வந்து என்ன பண்ணனா, கல்கட்டாவுக்கு வந்து கிரிமேட்டோரியமுக்கு போய் அங்கே என்ன பண்ணால் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் விடோஸ் எல்லாம் வந்து அந்த சதி பண்ணுவாங்களே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவரே ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங்க்கு வந்து 1821 சதி அபாலிஷ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இவர் வந்து எஜுகேட் பண்ணணும் விமனை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணார். வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் வெஸ்டர்ன் சயின்ஸுக்கும் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்காரு. ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபனிஷாட்ஸில் ஒன் ஃபைனைட் டிவைன் பீயிங் எட்டர்னல் பிரம்மா வைல் ஹிந்துசம் as he saw was a preservation of the teachings. அதாவது உபனிஷாட்ஸில் வந்து ஒன் டிவைன் இன்ஃபைனைட் பீயிங் பற்றி தான் சொல்லியிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. அவரோட டெத்துக்கு அப்புறம் இவரோட அந்த சமாஜோட ஒர்க்கெல்லாம் 2 பேர் வந்து பார்த்துக்கிறாங்க. ஒன்று வந்து கேசப் சந்திராச்சன், இன்னொன்று தேவேந்திரநாத் தாகூர். as கேசப் சந்திராசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, our position is not that truth ought to be in all religion but that all established religion of the world are true அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எல்லா ரிலிஜன்லையுமே ட்ரூத் இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை, ஆனால் எஸ்டாப்ளிஷ்டான எல்லா ரிலிஜனுமே ட்ரூ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவரோட கேசப் சந்திராசனோட எஃபர்ட்னால 1872 என்ன ஆகுது அப்படின்னா, பாலிகமி அண்ட் சைல்டு மேரேஜை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ 1829 சதி வாஸ் அபாலிஷ். அது யாரோட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். அண்ட் 1872 பாலிகமி அண்ட் சைல்டு மேரேஜை வந்து யாரோட எஃபர்ட்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசப் சந்திராச்சன். அதுக்கப்புறம் இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் பிரம்ம சமாஜ் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அண்ட் கேசப் சந்திராச்சனோட சாதாரண பிரம்மா சமாஜ் அப்படின்ட்டு பிரியுது. ஸோ தமிழ்நாடு காஷி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறவர் இந்த சமாஜுக்கு வந்து அடரண்ட் ஆகி இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்ம சமாஜ் நாடகம், சரியா, பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ட்டு ஒன்று வந்து எழுதி அந்த நாடகத்தில் வந்து இந்த ஐடியாஸ் ஆஃப் அண்ட் இந்த காசி விஸ்வநாத முதலியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விடோ ரீமேரேஜ்காகவும் ஒரு ட்ராக் வந்து எழுதுறாரு. 1864 ஒரு தமிழ் ஜேர்னல் அல்லது தத்துவ போதினி அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி காஸ் ஆஃப் பிரம்ம சமாஜ்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு, சரியா. ஸோ இதுதான் பிரம்ம சமாஜோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. பிரம்ம சமாஜ் நாடகம் அது தமிழ்நாட்டில் யார் இது பண்ணான்னா, காசி விஸ்வநாத முதலியார். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகனை நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 பிரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா, தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. இவர் வந்து இந்த 4 ஃபெய்த்ஸ் வந்து 4 விதமான ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறார். In the beginning there was nothing, the one supreme being alone existed who created the universe அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் வந்து God of truth, infinite wisdom, goodness, power, eternal, omnipresent and the one without second அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட சால்வேஷன் வந்து இவரை நம்புறது தான் இருக்குது. அண்ட் அவரோட வர்ஷிப் வந்து இந்த உலகத்தையும் நம்ம வர்ஷிப் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வேர்ல்ட்லையும் வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறேன்னா, இவங்களோட பிலீஃப் வந்து என்னென்னா, அவரை லவ் பண்ணணும், காடை வந்து லவ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் காடோட வில்லை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கேசப் சந்திராசன் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ தேவேந்திரநாத் தாகூர் வந்து யார் அப்படின்னா, ஒரு மாடரேட்டான ரவிக்குமார். இவரை விட எங்கே உள்ள அந்த யங் கலீக்ஸ் இன் சபாலாம் ரொம்ப ரேப்பிடான சேஞ்சஸாக இருக்காங்க. கேசப் சந்திராசன் வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து 1857 வந்து ஜாயின் பண்ணுறாரு. இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகி
இவர் வந்து என்னென்னா இட் இன் ஸ்பிரிட் நாட் இன் பர்சன், சரிங்களா. அதுக்கப்புறம் 1866 10 வருஷம் கழித்து பிரம்ம சமாஜோட ஸ்பிரிட் ஏற்படுது. கேசப் என்ன பண்ணுறாருன்னா இந்த 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 ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கேசப்புக்கு வந்து என்னன்னா ஒரு 14 years ஓல்டு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஓல்டு டாட்டரை ஒரு இந்தியன் பிரின்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்காரு. இன் கான்ட்ரவென்ஷன். பட் சமாஜ் வந்து எதை கண்டெம் பண்ணுது அப்படின்னா சைல்டு மேரேஜ் அப்படின்னா வந்து கண்டெம் பண்ணுது இல்லையா. பட் இவரோட 14 வயசு பிள்ளையை வந்து இப்படி கட்டி கொடுக்காரு. ஸோ அந்த அப்பனண்ட் ஆஃப் சைல்டு மேரேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவை வந்து லெஃப்ட் ஆகி சாதாரண சமாஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஆரம்பிக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஆன்டி கிறிஸ்டின் டெண்டன்சி வந்து ஃபாலோ ஆகுது. பிகாஸ் கேசப் வந்து ரொம்ப கிறிஸ்டியானிட்டியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார் பார்த்தோமே. ஸோ அவருக்கு அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஆன்டி கிறிஸ்டியன் டெண்டன்சிஸ் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தேபேந்திரநாத் தாகூரோடது. அண்ட் கேசப் சந்திராசன் அப்போ உள்ளது வந்து சாதாரண பிரம்ம சமாஜ். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா. இந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவில் இருந்திருப்பாங்க. அண்ட் கேசப் சந்திராசன் அவரோட டாட்டரை கெட்டி கொடுத்ததுனால அது வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது ஒன்று வந்து அவர் அப்போஸ் பண்ணுறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து யாரோட எஃபர்ட்னால பாலிகமி அண்ட் சைல்டு மேரேஜ் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னா கேசப் சந்திராசனோட எஃபர்ட்ஸ்னால தான் 1872. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போனால் ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். ஸோ இவரும் வந்து பெங்கால் உள்ள ஒரு ரெஃபார்மர் தான். இவர் வந்து 1891 வரைக்கும் வந்திருப்பார். ராஜாராம் மோகன் ராய் வந்து அண்ட் அதர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் ரேஷனலிஸ்ட் ஐடியாஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இவர் வந்து நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணி நிறைய ரிலிஜன்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இவர் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து நம்மளோட தேவையில்லாத பிலீஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு நம்பினார் இல்லையா. பட் இவர் வந்து கேசப் சந்திராசன் வந்து அதுக்கு ஆப்போசிட். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸே ரொம்ப ப்ராக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எவிடன்ஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா பர்னிங் ஆஃப் விடோஸ் இல்லை அப்படின்னா ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் எல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறையா போயம்ஸ் எல்லாம் எழுதுறாரு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இவர் வந்து மாடர்ன் பெங்காலி ப்ரோஸோட பியானியர். யார்? கேசப் சந்திராசன் கிடையாது, ஐம் சாரி, ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். ஸோ இவர் வந்து பியானியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ். அண்ட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நிறையா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. இவரோட ஹோல் லைஃபையுமே இவர் எதுக்காக வந்து இவர் எதுக்காக வந்து செலவழிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ் அண்ட் ஹிந்து சொசைட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து சொசைட்டியில் உள்ள சைல்டு விடோஸோட நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்கணும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிந்து ரிலிஜனில் உள்ள ஹிந்து சொசைட்டியில் உள்ள சைல்டு விடோஸ். ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு ஹிந்து ரிலிஜனே வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு ரிலிஜன் தான். இதில் வந்து சதி ஆர் ரீமேரேஜுக்கெலாம் வந்து சதி பற்றி சதி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அண்ட் ரீமேரேஜ் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இது வந்து சைல்டு விடோஸ் ஆஃப் இந்து சொசைட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்காண்டி இவரோட வந்து லைஃப் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பியனர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் கோர்ஸ். நெக்ஸ்ட்டு திஸ் ஆக்ட். ஸோ இவர் வந்து இவரோட மூவ்மெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட் அப்படின்ட்டு 1856 கொண்டு வராங்க, சரிங்களா. 1856 கொண்டு வராங்க. கேசப் சந்திராசன் மூலமாக வந்து 1872 பாலிகமி அண்ட் சைல்டு மேரேஜை அபாலிஷ் பண்ணுவாங்க, சரிங்களா. நிறைய
மேரேஜையும் சைல்டு மேரேஜையும் அபாலிஷ் பண்ணாங்க. ரீமேரேஜ் அப்படின்ட்டு வரும்போது 1856 கேஷப் சந்திரா ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் வந்து லாட் ஆஃப் சைல்டு விடோஸ் அண்ட் அவங்களோட விடோஹுட்லேருந்து அவங்கள வந்து சேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் கன்சன்ட் ஆக்ட் அப்படிங்கிறதையும் 1860 வந்து கொண்டு வராங்க. இதுக்கும் காரணம் யாராக தான் இருக்காருன்னா வித்யாசாகர் தான் காரணமாக இருக்கார். சரிங்களா? ஸோ கன்சன்ட் ஆக்ட், அதாவது இந்த திருமண வயது அதெல்லாம் அது ரிலேட்டடான ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஜ் ஃபார் மேரேஜ் வந்து ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து 10 இயர்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து 12 இயர்ஸாகவும் 13 இயர்ஸாகவும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் வந்தது வந்து 1860. 12 வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 1891. ஸோ 1891 வந்து இவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த இயரில் தான் 12 இயர்ஸாக ஆக்கியிருக்காங்க. அண்ட் 1925 அப்போ தான் 13 வந்து ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க. நெக்ஸ்ட், சேட்லி ஆஸ் ரிப்போர்ட் இந்த ஏஜ் ஆஃப் கன்சர்ன் கமிட்டி 1921. ஸோ ஒரு கமிட்டி வந்து இதுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆக்டெல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் ஓகே தான், பட் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு பேப்பர் லெவலில் தான் இருக்குது. ஒன்லி ஃபியூ எஜுகேட்டட் மென்னுக்கு தான் வந்து இதை பற்றி ஆக்சுவலி தெரியவே செய்யுது, இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கேசப் சந்திராசனோடது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ லைட்டாக ஒரு ரிவைஸ் சொல்லிடலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பியனியர் ஆஃப் மாடர்ன் பெங்கால் ப்ரோஸாக இருக்கார். இவரோட ஹோல் லைஃபையுமே சைல்டு விடோஸ், ஹிந்து சொசைட்டியோட சைல்டு விடோஸோட பெட்டர்மெண்ட்டுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. இவரால் வந்து 2 ஆக்ட் வந்து வந்திருக்கும். 1856 விடோ ரீமேரேஜ் ஆக்டும் கன்சன்ட் ஆக்டும். அதுக்கப்புறம் இவரோட சாகும்போது தான் 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குறாங்க. 25 13 ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, பிரார்த்தனா சமாஜ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரெண்டுமே பெங்கால். ஸோ பிரார்த்தனா சமாஜ் வந்து மகாராஷ்டிரா ரீஜன். ஸோ இது வந்து என்ன, சிமிலர் டு பிரம்ம சமாஜ் தான். ஸோ இது வந்து எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில். ஸோ பிரார்த்தனா சமாஜ் வந்து 1867. சரிங்களா? பிரார்த்தனா சமாஜ் வந்து 1867. ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜை ஃபைன் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் ஆத்மாராங் பண்டுரங் அப்படிங்கிறவர். ஸோ 2 டிஸ்டிங்கைஸ்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த சபாலே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆர்சி பந்தாகர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்தா ரானடே. சரிங்களா? ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஆர்சி பந்தர்கார் அண்ட் ஜஸ்டிஸ் கோவிந்தா ரானடே. சரியா? இந்த 2 பேரும் இம்பார்ட்டண்ட்டான பீப்புளாக இருக்காங்க. ஸோ இதை வந்து ஆர்சிபி அண்ட் எம்ஜிஆர் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மறக்காது. ஒரு வேளை ஆப்ஷன்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க லைஃபே வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமனுக்காக தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் என்னென்னா கேஸ்ட்லேயும் இவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர் வந்து கேஸ்ட் வந்து உள்ளக்க நுழைச்சிருக்கவே மாட்டார். ஒன்லி விடோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் வந்து பேசியிருப்பார். ஸோ இவங்க வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் பற்றி பேசுகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. விமனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சமாஜ் என்ன பண்ணுறாங்க, நைட் ஸ்கூல்ஸ், சரி நம்ம படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லி நைட் ஸ்கூல்ஸ், அசைலம்ஸ், ஆர்ஃபனேஜஸ் இதெல்லாமே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜிஆர் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் சொன்னாலே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சமாஜை ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி இவரோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரானடே இவர் வந்து என்னென்னா, இவர் வந்து 3 அசோசியேஷனுக்கு வந்து ஃபவுண்டராக இருப்பார். 1861 ஒன்று, 1861 வந்து அதாவது பிரார்த்தனா சமாஜ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து விடோ மேரேஜ் அசோசியேஷன்ட்டு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். என்னது விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1870, 1884 ஐஎன்சிக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து ஒரு 3 அசோசியேஷனுக்கு ஃபவுண்டராக இருப்பார். லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ மேரேஜ் அசோசியேஷன். அண்ட் தென் 1870 பூனா சர்வஜனிக் சபா. ஸோ இந்த 3மே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 3ஐயுமே வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் ஆர் சம்திங் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, டியூரிங் தி பீரியட்
ஜோதிபா பூலே ஒர்க் ஃபார் த அப்லிஃப்ட் ஆஃப் டெப்ரெஸ்ட் காஸ்ட் அண்ட் த காஸ் ஆஃப் விமன். ஸோ ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 2 விஷயத்துக்காக ஒர்க் பண்ணியிருப்பார். ஒன்று வந்து என்னென்னா டெப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் ஒர்க் பண்ணியிருப்பார், விமனுக்காகவும் ஒர்க் பண்ணியிருப்பார். இவரோட புக்கு என்னென்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, குலாம்கிரி. இது வந்து என்னென்னா ஸ்லேவரி அப்படிங்கிற அர்த்தம். இதை வந்து என்ன சொல்லுதுன்னா இன்இக்வாலிட்டி ஆஃப் கேஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது. ஸோ இதை பற்றி அவர் வந்து கண்டம் பண்ணி எந்த புக்கில் எழுதிக்காருன்னா குலாம்கிரி. யார் எழுதிக்காங்கன்னா ஜோதிபா பூலே. அதுக்கப்புறம் ரானடே வந்து 1901 வந்து இறந்து போயிடாரு. ஸோ அப்போ இவரோட லீடர்ஷிப்பை வந்து யார் எடுத்துக்கிறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சந்திரவர்கர் அப்படிங்கிறவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பிரார்த்தனா சமாஜோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ பிரார்த்தனா சமாஜ் வந்து பாம்பேயில் 1867, அதாவது மகாராஷ்டிராவில் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டர் பற்றி நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஆனால் அதில் வந்து இந்த ஜஸ்டிஸ் எம்ஜி ரானடே இவரை பற்றி நமக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் நைட் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்ததுலாம் யார் அப்படின்ட்டு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜோதிபா பூலே அவரை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அவர் புக்கில் என்ன பற்றி எழுதுறாரு. அண்டு ரானடே வந்து ஃபவுண்ட் பண்ண 3 அசோசியேஷன்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிந்து ரிவைவலிசம். சரிங்களா, ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்னாலே வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வருவார். அண்ட் தென் ராமகிருஷ்ண மிஷா, சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து என்ன ஃபைண்ட் பண்ணேன்னா 1875. ஸோ இது வந்து பஞ்சாப் ரீஜியனில். ஸோ இந்த ரெஃபார்ம் மூமெண்ட் வந்து ஆரிய சமாஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆரிய சமாஜ்னாலே தயானந்த சரஸ்வதி தான். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து ஃபைண்ட் பண்ணது. இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா மணிசங்கர். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியவார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மார்வி ஸ்டேட்டில் பிறந்திருப்பார். அவரோட சைல்டுஹுட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிளேஸஸாக வந்து போவார். அங்கே போய் என்னென்னா சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல ஸ்காலர் ஆகிட்டார். இவரோட மாஸ்டர் வந்து இவர் வந்து சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப மாஸ்டர்ட் ஆகிட்டார். சரியா, ரொம்ப ரொம்ப கல்வி கற்றுட்டார். அப்புறம் வந்து யாருக்கு டிசிப்ளினாக இருக்காருன்னா சுவாமி விர்ஜானந்த் அப்படிங்கிறவருக்கு டிசைப்பிளாக இருக்கார். தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணுறாருன்னா வேதாஸில் வந்து எல்லா ட்ரூத்துமே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவரோட லைஃபே வந்து வேதாஸை வந்து ப்ரொபகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிவோட் பண்ணுறாரு. ஸோ இவரோட மோட்டோவே என்னென்னா கோ பேக் டு வேதாஸ். சரியா, ஸோ he put before the people some of the attractive elements of ancient Vedic society. இவர் என்ன பண்ணுறாருன்னா பீப்புளுக்கு வந்து ancient Vedic society ஸோ தட் பீப்புளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் உருவாக்குறாரு. சரியா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இம்பார்ட்டண்ட்னா இது யார் பண்ணா அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. ஆரிய சமாஜ் வந்து எதெல்லாம் கண்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஐடல் வர்ஷிப் பண்ணுறது, ரிச்சுவலிசம் பண்ணுறது, அண்ட் தென் ஐடியா ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல்லு, கான்செப்ட் ஆஃப் ஃபேட்டலிசம். ஸோ இதெல்லாம் வந்து ஆரிய சமாஜ் வந்து கண்டம் பண்ணுது. 1875 இவரோட ஒர்க் சத்யாத் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மேஜர் ஒர்க்கை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டெம்பரரி ஹிந்துசம் ஹேட் பிகம் டீஜென்ரேட் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. தேர்ஃபோர் என்ன சொல்கிறேன்னா புராணாஸ், பாலித்திசம், adultery, role of Brahmin priest, pilgrimage, many rituals, prohibition of widow marriage, இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா சுதி மூமெண்ட். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சுதி மூமெண்ட்டில் வச்சு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லியராக ஹிந்துஸ் வந்து நிறையா ஹிந்துஸாக இருந்துட்டு அதர் ரிலிஜனுக்கு போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அகெயின் பேக் டு ஓன் ரிலிஜனுக்கு கொண்டு வராரு. ஆரிய சமாஜ் வந்து சைல்டை மேரேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாலிகமி, ஃபர்தா சிஸ்டம், கேஸ்டிசம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா இதுக்கெல்லாமே அப்போஸ் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் எதை அட்வொகேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷன், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்டைனிங் எல்லாம் வந்து இவங்க வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமனுக்கு எஜுகேட் கொடுக்கணும், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸ், இந்த ரெண்டுக்குமே வந்து இவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. சமாஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் நிறைய ஆரம்பிக்காங்க கண்ட்ரி லெவல்லையே. ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் வெத்திக் எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தயானந்த் ஆங்கிலோ வெட்டிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தயானந்த் ஆங்கிலோ வெட்டிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் லாலா லஜ்பத் ராய் கூட இவரோட ஃபாலோவர்ஸாக தான் இருந்திருக்காங்க. லாலா லஜ்பத் ராய் இது ஏன்னா அவங்களாம் பஞ்சாப் ரீஜன் இல்லையா. ஸோ லாலா லஜ்பத் ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டிட் குருதத், சரிங்களா. இவங்களோட பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபிலாசபி எல்லாமே கிரேட் லீடர்ஸ் லைக் பாலகங்காதர் திலக், கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோகலே வந்து யாரோட குருவாக இருப்பா அப்படின்னா மகாத்மா காந்தியோட குரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன். இந்த தயானந்த சரஸ்வதி தான் என்ன சொல்லிப்பாங்க ஸ்வதேஷி இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிற டேர்மை 1875 வந்து சொல்லியிருப்பார். சரியா, ஐஎன்சிக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவர் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஹிந்து ரிவைவல்காண்டி தான் இவர் நிறையா சொல்லியிருப்பார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜோட 10 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா காட் தான் வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ட்ரூ பீயிங். காட் இஸ் ஆல் ட்ரூத், ஆல் நாலேஜ், அல்மைட்டி, இம்மார்டல், கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ், இஸ் அலோன் ஒர்த்தி ஆஃப் வர்ஷிப். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க வேதாஸ் ஆர் தி ரைட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை எ பிரீஃப் சாரி இது வந்து ஒழுங்காக இல்லை. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ஆர்யா should always be ready to accept truth and abandon untruth. Fifth என்ன சொல்லியிருக்காங்க dharma, that is due consideration of right and wrong, should be the guidance principle of all action. Sixth என்ன சொல்லியிருக்காங்கன்னா the principal aim of the samaj is to promote world's well-being in the material, spiritual and social science. Seventh என்ன சொல்லியிருக்காங்கன்னா everybody should be treated with love and justice. Eighth என்ன சொல்லியிருக்காங்கன்னா ignorance is to be dispelled and knowledge is increased. Ninth வந்து one's own progress should depend on the uplift of all others. 10th வந்து social well-being of mankind is to place above all individual beings சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காட் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு பர்சன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காடை பற்றி ஃபஸ்ட் 2 சொல்லியிருக்காங்களா. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தர்மா அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதை எது நல்லது எது கரெக்டுன்னு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரிய சமாஜோட பிரின்சிபல் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் லவ் அண்ட் ஜஸ்டிஸோட. அதுக்கப்புறம் இக்னோரன்ஸ் இருக்கக்கூடாது, நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், ஒருத்தவங்களோட ப்ராக்ரஸே மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் வெல்பீயிங் ஆஃப் மேன்கைண்ட் வந்து எல்லாத்தோட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆரிய சமாஜோட 10 கொள்கைகள். சரிங்களா. ஆரிய சமாஜில் வந்து அவரோட ரியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்சங்கர். 1875. ஸோ இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் சத்யார்த்த பிரகாஷ்னு ஒரு மேஜர் ஒர்க்கு அண்ட் சுதி மூமெண்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம். அண்ட் தென் ராமகிருஷ்ணா மிஷன் 1897. ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷா வந்து யாருக்கு அப்புறம் நேம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சா அப்படிங்கிறவரோட நேமில் தான் வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து ஒரு ஃபிலாந்த்ரோபிக் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். யார் இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். இவர் தான் வந்து ராமகிருஷ்ணரோட சீஃப் டிசைப்பிளாக இருந்திருப்பார். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா May 1, 1897 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர், டிசாஸ்டர் ரிலீஃப், ரூரல் மேனேஜ்மெண்ட், ட்ரைபல் வெல்ஃபேர், எஜுகேஷனில் எலிமெண்ட்ரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், கல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த் உடம்பு சரியில்லைனா அவங்களுக்கு இது பண்ணுறது, ட்ரைபல்ஸ்க்கு வெல்ஃபேராக இருக்கணும், ரூரல்ஸ் உள்ளவங்களும் வெல்ஃபேராக இருக்கணும், டிசாஸ்டர்லேருந்து ரிலீஃப் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். பேலூர் மாத் நியர் கொல்கட்டா இன் இந்தியா. அடுத்து ராமகிருஷ்ணா வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். சரியா. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1836 பிறந்திருக்காரு. சரிங்களா. அதாவது ராஜா ராம்மோகன் ராய் இறந்த 3 வருஷத்துலேயே. ஸோ 1836 பிறந்திருக்காரு. இவர் வந்து சாரதாமணி தேவி அப்படிங்கிறவங்கள வந்து மேரி பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு காடஸ் காளியோட வந்து டிவோட்டியாக இருப்பார். இவங்க வந்து தக்ஷிணேஸ்வர் காளி டெம்பிளில் ஒரு ப்ரீஸ்டாகவும் வந்து இவர் வந்து இருந்திருப்பார். இவருக்கு வந்து ராமா, சிவா, காளி, அல்லா, ஜீசஸ் இவங்க எல்லாரோட விஷன்ஸுமே இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஒரு காட் தான் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு.
இந்த 1886 வந்து இறந்து போயிடாரு. 1836 பிறந்து 50 வருஷத்துல இவர் இறந்து போயிடாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட ஒன் ஆஃப் த சீஃப் டிசைபிள் 1897 இவரோட நேமில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, வெள்ளூர் மாத் இன் நியர் கொல்கட்டா. இவரோட வியூ படி எல்லா ரிலிஜனுமே வந்து யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சால்வேஷன்ஸ்க்கு வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பரஹம்சா ராமகிருஷ்ண பரஹம்சா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் என்ன சொன்னா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ஜீவா இஸ் சிவா, அதாவது எல்லா லிவிங் பீயிங்குமே காட் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு பார் சர்வீஸ் டு காட் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா விவேகானந்தர். சரியா, ஃபவுண்டர் ஆஃப் பரஹம்சா மிஷன். சரியா, அதுதான் விவேகானந்தர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சர்வீஸ் டு பார் சர்வீஸ் டு காட். ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொன்னது ஸ்ரீ பரஹம்சா சொல்லியிருப்பார், ராமகிருஷ்ண பரஹம்சா. நாட் மர்சி பட் சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆஸ் காட். சர்வீஸ் ஃபார் மேன், அதுதான் வந்து காட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆஸ் காட் அப்படின்னு. அது ஏன்னா மனிதர்களுக்கு செய்யப்படுற சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படுற சேவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணி விவேகானந்தர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த எய்ம் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் மிஷன் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹியூமனிட்டேரியன் தான். எந்த ஒரு பொலிட்டிக்கலும் இன்க்ளூட் ஆக முடியாது. விவேகானந்தர் என்ன சொல்கிறேன்னா, ரெனசேஷன் அண்ட் சர்வீஸ் இந்த ரெண்டு தான் வந்து நேஷனல் ஐடியாஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாவோட 2 ஃபோல்ட்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன, துரத்தல் மற்றும் சேவை. சரிங்களா, ஸோ ரெனசேஷன் தான் வந்து துரத்தல். சரிங்களா, அடுத்து வந்து சேவை. ஸோ இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒரு மாடர்ன் இந்தியாவில். இது ரெண்டுமே தான் ஒரு நேஷ்னல் ஐடியாஸோட கொள்கைகளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா, இந்த ஐடியாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அடுத்தது சர்வீஸ் ஆக்டிவிஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த மெசேஜ். சர்வீஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜீவா சிவா ஃபார்ம் அப்படி தான் சொல்கிறாங்க. விவேகானந்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, சர்வீஸ் டு பார் சர்வீஸ் டு காட். அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்களெல்லாம் இவங்க கவர் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை ராமகிருஷ்ண மிஷனுக்கு அதுக்கே ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சேரிட்டபிள் டிஸ்பென்சரிஸ், மெட்டர்னிட்டி கிளீனிங்ஸ், டியூபர்குலோசிஸ் கிளீனிங்ஸ், மொபைல் டிஸ்பென்சரிஸ் எல்லாமே இருக்குது. ஆல்சோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் சென்டர் வந்து நர்சஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் எல்டர்லி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, அலாங் வித் ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஒர்க். எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கும்போது ராமகிருஷ்ண மிஷன் வந்து நிறையா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை ரெனோவ் பண்ணியிருக்காங்க. ஓன் இன்ஸ்டியூஷன்ஸ், காலேஜஸ், ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ராமகிருஷ்ண மிஷன் வந்து என்னென்னா டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் டியூரிங் சைக்ளோன். ஸோ இதிலலாம் வந்து ஃப்ளட்டு, நோய், கம்யூனல் டிஸ்டர்பன்சஸ், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து கொடுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோவால்டிக் லைட்டிங் சிஸ்டம்ஸை வந்து சுந்தர்பன்ஸ் இந்த ரீஜன் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப வந்து முன்னோடியாக வந்து யோசிச்சிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஃபோட்டோவால்டிக் எந்த இடம்னா சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ஸ். இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன். பிவி லைட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புள்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாகவே கெரோசினையும் டீசல் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து மாறி அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1993 ஸ்பீச்சில் ஃப்ரெட்ரிகோ மேயர், அவர் யாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ராமகிருஷ்ண மிஷ்ராவோட எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்ப ஸ்டக் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா யுனெஸ்கோ வந்து 1945 அடாப்ட் பண்ண விஷயங்களை ராமகிருஷ்ண மிஷன் வந்து 1897 வந்து விவேகானந்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அப்போவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறதை பார்த்து நான் வந்து ஸ்டக் ஆகிட்டேன், அந்த சிமிலாரிட்டி வந்து பார்த்து நான் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்ட்டு கேட்குற சான்சஸ் இருக்குது. ஃப்ரெட்ரிகோ மேயர் அப்படிங்கிறவர், இவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ. எந்த இயர் இவர் சொல்கிறாருன்னா 1993 1893 ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயரு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சுவாமி விவேகானந்தா. ஸோ இவர் தான் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ இவர் வந்து இவரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஸோ சுவாமி விவேகானந்தோட
ரியல் நேம் என்னென்னா நரேந்திரநாத். சரிங்களா, நரேந்திரநாத் தத்தா. இவர் தான் சுவாமி விவேகானந்தர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து ராமகிருஷ்ண பரஹம்சாவோட ரொம்ப ஃபாலோவராக இருக்கார். ஒரு எஜுகேட்டட் யூத்தாக இருக்கும் போதே இவருக்கு வந்து ராமகிருஷ்ணாவோட மெசேஜ் பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஃபிலாசபிக்கல் பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபை ஆகி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸை கூட இவர் அட்டாக் பண்ணுறாரு. பிகாஸ் அதெல்லாம் வந்து ரிலிஜன் கூட ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்தனால. இவரோட ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா, பிகாஸ் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க, வெஸ்டர்ன் பீப்புள் தான் எல்லாத்துலேயுமே தலை சிறந்தவங்க அப்படிங்கிறத. ஸோ அதுலேருந்து வந்து இவரோட விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மக்களுக்கு கொடுக்குது. அவரோட ஃபேமை தாண்டி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் எல்லாமே வந்து கண்டம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா லோ காஸ்ட் எல்லாமே வந்து ஹிந்து ரிச்சுவல்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம், பிகாஸ் அது ட்ரெடிஷ்னலாகவே நாட் அலவுடு தான். ஸோ இவர் வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சை வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து கொண்டு வரார், யங் பெங்காலிஸ் மத்தியில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நிறையா யூத்ஸ் வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து விவேகானந்தரோட இன்ஸ்பயர் ஆனவங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு டிவைன் மெசேஜ் ஆஃப் ராமகிருஷ்ணா வந்து வேர்ல்டு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா 1893 ஒரு இம்பார்ட்டன்ட்னு அது இதுதான். 1893 பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜன் அட் சிகாகோ யூஎஸ்ஏல இவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு அவரோட ஸ்பீச்சை பிஹேவ் பண்ணுவார். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச்சாக கருதப்படுது. அண்ட் விவேகானந்தரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் ஆஃப் ஹிந்துசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் என்ன சொல்லுவாங்க மார்ட்டின் லூத்தர் ஆஃப் ஹிந்துசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தரை வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். நரேந்திரநாத் தத்துன்னு சொல்லப்படுறாரு. இவருக்கு பெங்காலிஸில் உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து இவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இவரால் தான் மக்களுக்கு வருது. 1893 வந்து சிகாகோவில் வந்து பேசியிருப்பார். இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா அவரோட ஸ்பீச் வந்து ஒரு 100 years கழிச்சு 1993 இந்த ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி ஃபெட்ரிகோ மேயர் அப்படிங்கிறவர் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஆரிய சமாஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே தியோசபிக்கல் சொசைட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதை ஸ்டார்ட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் லேடி. ஸோ அவங்க பேர் என்னென்னா மேடம் பெலவெட்ஸ்கை. அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கல் கர்னல் ஹென்ரி எஸ் ஆல்காட். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவட்ஸ்கையும் ஆல்காட்டும் சேர்ந்து யூஎஸ்ஏல நியூயார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா காட் அண்ட் விஸ்டம், சரியா, கடவுள் மற்றும் அறிவு இந்த ரெண்டையும் பற்றி விஸ்டம் பற்றியும் ப்ரீச் பண்ணுறதுக்கான. ஸோ தியோ அப்படின்னா காட், சோஃபஸ் மீன்ஸ் விஸ்டம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ இது வந்து யூஎஸ்ஏல 1875 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஐஎன்சிக்கு அப்புறம் 1886 இதை வந்து சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹிந்து கிளாசிக்ஸை வந்து படிக்க ஸ்டிமுலேட் பண்ணுது. எஸ்பெஷலி என்னென்னா உபனிஷாட்ஸ் அண்ட் பகவத்கீதா. ஸோ இதை படிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ உபனிஷாட்ஸ் அண்ட் பகவத்கீதாவை படிங்க அப்படின்னு ஸ்டிமுலேட் பண்ணுறது எந்த சொசைட்டி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி வந்து புத்திசம்க்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து எதை ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கிளாசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து புத்திசமோட ரிவைவலுக்கும் வந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்களோட மெயினான பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் த ஃபீலிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி, அந்த பிரதர்ஹுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ரிலிஜியன்ஸ் படிக்கணும், ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், டிவைன் பவர் இன் மேன், இது எல்லாமே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவங்களோட பிரின்சிபல்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மிஸ் அன்னி பெசன்ட். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1875, அதுக்கப்புறம் 1886 வந்து சென்னை அடையார் வந்திருக்கும். 1893 சரிங்களா, 1893
1893 அன்னி பீசன்ட் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க என்ன பட் அன்னி பீசன்ட் வந்து இதுக்கு ஃபவுண்டர் கிடையாதுங்க. ஸோ கிளியராக இருந்துக்கோங்க, குழப்பிடாதீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்காக டிவோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிவைவல் ஆஃப் ஹிந்து ரிலிஜன் அண்ட் இந்தியன் எஜுகேஷன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அவங்க எதுக்காகனா ரிவைவல் ஆஃப் ஹிந்து ரிலிஜன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன், இதுதான் வந்து ரிவைவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணால் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து 1916. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க சென்ட்ரல் ஹிந்து காலேஜ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துசம்மை ரிவைவ் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம், செகண்ட் வந்து இந்தியன் எஜுகேஷனையும் ரிவைவ் பண்ணணுன்னு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து சரிங்களா, ஹிந்து ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஹிந்து காலேஜ், சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பனாரஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேட்டர் அது வந்து என்ன ஆகுதுன்னா பனாரஸ் ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஸோ அன்னி பெசன்ட் அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து 2 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா காமன்வெல்த்து, காமன்வீல் அண்ட் நியூ இந்தியா. ஸோ இந்த 2 மூலமாகவும் என்ன பண்ணாங்கன்னா தியோசபிக்கல் ஐடியாஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பிக் லைப்ரரி பில்ட் பண்ணி சான்ஸ்கிரிட் ரேர் புக்ஸ் எல்லாமே அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தியோசபிக்கல் சொசைட்டி வந்து இந்தியன் ரெனசான்ஸில் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ தியோசபிக்கல் சொசைட்டியில் ஒரு 3 இயர் பார்ப்போம், 1875, 1893, 1886. அண்ட் தென் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ரிலிஜன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷனோட ரிவைவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுன்னா சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் சரிங்களா, சோஷியல் ப்ளஸ் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுனா ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஸோ பியூர்லி வந்து ஆன்டி காஸ்ட் மூமெண்ட் தான். ஸோ சோஷியல் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். சோஷியல் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் சரிங்களா, ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர் அண்ட் தென் பிரார்த்தனா சமாஜ். இந்த 3மே வந்து சோஷியல் ரெஃபார்ம்ஸ். ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ், அண்ட் தென் ராமகிருஷ்ண மிஷன், அண்ட் தென்